அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டிரான்ஸ்கிரிப்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நேற்றும் முந்தா நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடல. முக்கியமான விஷயமா வெளியில போயிட்டதுனால வேலை விஷயமா. ஸோ இன்னையிலிருந்து உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அதுக்கு முதல் நாள் 2 நாளுமே நடந்த மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் அண்ட் மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு, அதில் சார்ட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடில் வந்து நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணால் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில் வந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு முக்கியமான விஷயம், சார்ட்டை நம்ம எப்படி ரீட் பண்ணி கரெக்ஷன் என்ட்ரி, பிரேக் அவுட் என்ட்ரி அண்ட் ரிவர்சல் என்ட்ரி இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு இந்த சார்ட்டே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 50 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே சார்ட் இருக்கும். ஸோ இது ஜெரோதாவில் இது ட்ரேடிங் வியூவில் மட்டும்தான் இருக்கு. எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஸோ அப்படி இருந்தால் பார்த்துக்கோங்க. ஏன்னா 50 மினிட்ஸ் சார்ட் தான் ரியல். இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடந்தது இந்த மொமெண்டமில். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்லேருந்து நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம 5 மினிட்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கான என்ட்ரிஸ் அப்படிங்கிறத நேற்று பொறுத்த வரைக்கும் சார்ட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுல 24,660 அப்படிங்கிற அந்த லெவல் இருந்து கரெக்ஷன் இப்படியே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிடுது. அந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து 50%லேருந்து இது 80% கரெக்ஷன் 80% கரெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ரேஞ்ச் இன்சைட் ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ள ரேஞ்ச் கொடுத்துட்டு ரேஞ்சுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகி இந்த கேப் வந்து ஃபில் அப் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்தது. இது நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணியிருப்போம். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் இது வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தோம். ஆனால் இங்கே வரைக்கும் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும். ஸோ ஓகே, இது நேற்று நடந்து முடிஞ்ச விஷயம். நேற்று இதுதான் என்ட்ரி தான் பிளான் பண்ணோம். இன்னைக்கு மார்க்கெட் மறுபடியும் கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல் இருந்து ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில்ல நமக்கு இங்க இருந்த மாதிரியே புட்டுக்கான என்ட்ரி தான் நம்ம பிரேக் அவுட் புட்டு எடுத்தோம். இதை ஸ்டாப்லாஸா வச்சு. ஆனா இங்கிருந்து கீழே நமக்கு 40 பாயிண்ட் வந்து என்ட்ரி வச்சிருந்தோம். 24,800 ஸ்ட்ரைக் எடுத்தது. 24,800 ஸ்ட்ரைக்ல நமக்கு பை பண்ணது பாத்தீங்கன்னா இங்க இருந்து நமக்கு 200 to 240 ஈஸியா நமக்கு டார்கெட் கிடைச்சிருச்சு. 2 தடவை வந்தது. இந்த லெவல் டச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து நமக்கு அப்படியே சடனா மேல போயிடுச்சு. மேல போகுதுன்னா 24,650 இந்த லெவல், அதாவது இங்க ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ரெசிஸ்டன்ட் இந்த லெவல் வரைக்குமே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே ஃபர்ஸ்ட் வந்து கீழே இறங்கி ஒரு ரேஞ்ச் நமக்கு இங்க பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் வந்து மேல இருந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்றது, அப்புறம் 80% கரெக்ஷன், மறுபடியும் இன்னொரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் டவுன் பிரேக் அவுட் டவுன் சைடு. அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. ஒரு ரேஞ்சு, அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் கரெக்ஷன் மாதிரி மேலே போயிட்டு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்ஷன் போயிட்டு கீழே வந்ததுனால நமக்கு ஈஸியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 80% கரெக்ஷன் கொடுத்தது. அப்படிங்கிறதுனால லோ பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் டார்கெட் வந்துட்டு மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு நியராக 80% கரெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே போகிறது. அப்படிங்கிறதுனால தான் நமக்கு இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பர்டிகுலராக இந்த லெவல், இந்த ஜோன், அதாவது 24,650 to 600 இந்த 50 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறுதா கீழே இறங்குதா அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒரு ஏற்ற இறக்கங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலே நம்ம இங்கே அவாய்ட் பண்ணிட்டோம் ட்ரேடை. மறுபடியும் 24,600 550 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே தான் நமக்கு டவுன் சைடு என்ட்ரி எடுத்தோம். அதுவும் கூட ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான். ஸோ நம்ம இங்கேயே 40 2 என்ட்ரியில் 80 பாயிண்ட் எடுத்துட்டோம். மறுபடியும் இங்கே வந்து ஒரு 50 பாயிண்ட். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 120 பாயிண்ட் வந்து நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணோம். இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண மெத்தட் இதுதான். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது. ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 50 மினிட்ஸ் எந்த கேண்டில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த கேண்டிலோடைய ரேஞ்சில் 50 to 80% வந்து கரெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கீழே வந்து மார்க்கெட் வருது டைரக்ஷனில். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த லோ ஃபார்ம் ஆச்சு, 24,400 வந்தது. அதுக்கப்புறம் 24,500 எடுத்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுதோ கீழே ஓப்பன் ஆகுதோ
24,600 வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். முக்கியமா ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அக்யூமுலேஷன் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தது 24,400 இருந்து 24,000 24,500 வரைக்கும் கால் ஆப்ஷன்லையும் 24,500 இருந்து 25,000 வரைக்கும் புட் ஆப்ஷன்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆகிருந்தது. ஸோ அங்கே வந்து நிறைய ரைட்டிங் கால் ரைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறதுனால இப்போ ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் ஒவ்வொரு கேண்டிலுமே அல்லது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறதும் ஒரு டைரக்ஷன்ல வர்ற மாதிரி தெரியுதுன்னா அதே டைரக்ஷன்ல மட்டுமே என்ட்ரி பிளான் பண்ணுங்க. அதுல ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் போகுது அப்படிங்கிறதுக்கான கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்காத வரைக்கும் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீனியன் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ வரைக்கும் கீழே தான் இங்கிருந்து வந்து கீழே தான் என்ட்ரி எடுத்தோம், இங்கேயும் கீழே தான் என்ட்ரி எடுத்தோம். மார்க்கெட்டுக்கு மேலே போகணும்னு நம்ம பிளான் பண்ணலை. அப்படி பண்ண என்ட்ரி ஸ்டாப் லாஸ் தான். ரீசன் இது ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இங்கே எந்த இடத்துல எடுக்கல அப்படிங்கிறதுனால நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டாச்சு. அதுவும் சும்மா கம்மியான ஒரு 7 பாயிண்ட் அவ்வளோதான். அதனாலதான் நம்ம இதை ஜஸ்ட் ட்ரையலுக்காக வச்சு வெளியில வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ கிளியர் டைரக்ஷன் கிடைக்காத என்ட்ரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயமும் இதில் அடிஷ்னலாகவே நம்ம பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பேட்டர்ன்ல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 24,400 24,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ். ரெசிஸ்டன்ட் அப்படின்னா 24,600 650 அப்புறம் 24,800. ஸோ இந்த ரெண்டு லெவல் 24,650 to 800 அப்படிங்கிற ரெண்டு லெவல் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகும். 24,400 500 அப்படிங்கிற ரெண்டு லெவல் சப்போர்ட்டாகவும் இருக்கு. இந்த லெவலுக்கு இன்பிட்வீன் மார்க்கெட்டோட 24,550 500 600 520 30 எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் மேலேயோ கீழேயோ ஏதாவது ஒரு டைரக்ஷன், ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் டச் பண்றதோ அல்லது சப்போர்ட் பிரேக் பண்றதோ வந்து பண்ணினதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கான லெவல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அது மேலே போதா இருந்தாலும் சரி, கீழே எங்கிறதா இருந்தாலும் சரி. இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காமலே மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில், ஒரு பெரிய கேண்டில் நல்லா மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த போற போக்குல நம்ம இப்போ என்ட்ரி போட்டோம்னா இங்கிருந்து மேலே போகும்போது நம்ம ஒரு 10-15 பாயிண்ட் எடுத்துட்டாலே நமக்கு நல்ல ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைச்சு அப்படி ஒரு என்ட்ரி எடுக்காதீங்க. இந்த மாதிரி என்ட்ரி எடுத்து பழகிட்டோம்னா ரொம்ப ஆபத்தானது. நம்ம ஒரு டைம் ஏர்ன் பண்ணலாம், ஆனால் மாசம் ஃபுல்லா இதே மாதிரி நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியாது, லாஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனாலதான் நம்ம இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது வலியுறுத்தி சொல்றது. சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் பெரிய கேண்டிலா போகுது அப்படிங்கிறதுக்காக என்ட்ரி அவாய்ட் பண்றது அப்படிங்கிற என்ட்ரி எடுக்கிறதுக்கு பதிலாக அவாய்ட் பண்ணிட்டு டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்றதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுங்க. அப்படி ஒரு டைரக்ஷன் நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி ஒரு பிளான் வச்சு எடுங்க. அப்படி தெரியல அப்படின்னா நாம எடுக்கிற லெவல்ஸையும் ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராம்ல மென்ஷன் பண்ணி போட்டுருவோம். அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி நீங்க உங்க ஐடியாவை கம்பேர் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 நாளா மார்க்கெட் எப்படி நடந்துச்சு, என்ட்ரி டார்கெட் எப்படி நம்ம பிளான் பண்ணோம் அப்படிங்கிற விஷயமும், இன்னைக்கு மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயமும், ஸ்ட்ரைக் செலெக்ஷன் உட்பட நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கிறோங்கிற பேட்டர்ன் பேசிக்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.